லகுடபலபோ ஷபடபரபலதியந்தரபா. எந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? நடு ராத்திரியா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? பகல் வேலையா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? எந்த நேரத்தில் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ இது ஒரு நேரம் அல்ல, இது கர்த்தருடைய நேரம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். Receive in the name of Jesus. விடுதலை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்துல, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ள, yes Lord, I come on right now in the name of Jesus. எந்த இடத்துல சத்துரு பதிவிடங்களிலே, மறைவிடங்களிலே உமக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களையோ ஆண்டவரே தகடுகளையோ மந்திரங்களையோ செய்து வைத்திருந்தாலும் எரிவதாக, எரிவதாக, எரிவதாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல தகப்பனை ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரே ஜெப நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படிக்கு, இந்த ஜெப நேரத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமரும்படிக்கு அவளோடு கூட தகப்பனே இந்த ஜெப நேரத்தில் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்வீர். இந்த நேரத்தில் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே என்னோடு கூட எங்களோடு கூட இடைபடுவீர் என்கிற ஒரு மிக பெரிதான வாஞ்சையோடு கூட உங்க சமூகத்தில் ஆண்டவரே வந்திருக்கிறதை நீர் அறிவீர். உமக்கு நன்றியப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் பலனாயிருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வாழ்த்தி நான் உங்களை வரவேற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெப நேரத்தில் இப்பொழுதுதானே என்னோடு இணைந்து, நேரம் நாம் வீணடிக்க வேண்டாம், என்னோடு இணைந்து தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஏனென்றால் இயேசுவே இரட்சகர், ஏனென்றால் இயேசுவே விடுவிக்கிறவர், இயேசுவே நம்மை இரட்சிக்கிறவர், இயேசுவே நம்மை விடுவிக்கிறவர். நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை இரட்சிப்பதற்கு, நம்முடைய கட்டுகளிலிருந்து, நம்முடைய பாடுகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. நம்மை விடுதலை செய்ய, நம்மை இரட்சிக்க இந்த உலகத்தில் இயேசுவை அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஓ இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஜெபிக்கிறதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் நம்மை தாழ்த்த போகிறோம். என்னோடு இணைந்து தேவ பிள்ளைகளே, என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? என்னோடு இணைந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அவரை நோக்கி பார்ப்பீர்களா? ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே, அடியேனை தகப்பனே, இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி எங்கள் தாழ்வில் நினைத்தவரே ஆண்டவரை துதிக்கிறோம். எங்கள் தாழ்வில் நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். தாழ்வில் என்னை நினைத்தவரை துதிக்கிறேன் என்று அன்றைக்கு சங்கீதக்காரன் சொன்னதை போல இன்று தகப்பனே, எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்த தேவன், எங்கள் உயர்வுகளில் அல்ல, நாங்கள் எங்கள் மேன்மைகளில் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்வில் நினைத்துரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்பதாக நீங்க உங்களை தாழ்த்துங்க. நீங்க மேன்மையுள்ளவர்களா இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீ எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தும் போது, தேவனுடைய சமூகத்தில் உன்னை தேவனுடைய
சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை மாத்திரம் நீ உயர்த்தும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நன்றி அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் என் நாமத்தின் நிமித்தம் ஹல்லேலூயா தங்களை தாழ்த்தி ஒருமனப்படுவார்களே என்றால் நீர் சொன்னீரே தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தாழ்த்தி இருக்கிற உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடுவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக, அற்புதங்களை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு நாளும் தகப்பனே அற்புதங்களை காத்து காத்து காத்து, அதிசயங்களை காத்து காத்து காத்து, விடுதலையை காத்து 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 ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கண்களில் பூ பூத்ததை போல ஆண்டவரே எப்பொழுது எப்பொழுது என் வாழ்க்கையில விடுதலை, எப்பொழுது என் வாழ்க்கையில் அற்புதம், எப்பொழுது இந்த கட்டுகளிலிருந்து, எப்பொழுது இந்த பலவீனத்திலிருந்து, எப்பொழுது இந்த பிசாசின் பிடியில இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து, இந்த சகல கட்டுகளில் இருந்து எனக்கு எப்போது விடுதலை வரும் என்று சொல்லி ஆவலோடு கூட ஆண்டவரே எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே ஆண்டவரே எப்பக்கத்தில் திரும்பினாலும் தோல்வி, எப்பக்கத்தில் திரும்பினாலும் ஆண்டவரே வெறுமை, எப்பக்கத்தில் போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் அற்புதம் இல்லை, சுகம் இல்லை, விடுதலை இல்லை, எப்போ 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 என்று ஆண்டவரை காத்து இருக்கிற, எப்போ எப்போ என்று சொல்லி தகப்பனே வாஞ்சித்து கொண்டிருக்கிற, எப்போ எப்போ என்று சொல்லி நோக்கி ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஜெப நேரத்திலே ஷபல ரகதரே ரிகபல ஹஷகதரபா இந்த ஜெப நேரத்தில் ஒரு விடுதலை நீர் தருவீராக, இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. காத்திருப்புக்கு ஆண்டவரே ஒரு பதிலாய் இந்த ஜெபம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக, கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா கடன், எல்லா விதமான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில், பிசாசின் போராட்டங்கள் இப்பொழுது விலகி போ என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஷபல ரகதல ரபா உம்முடைய நாமம் அதிகாரம் உடையது ஆண்டவரே, பிசாசுக்கு மேல் அதிகாரம் உடையது, சர்வ துரைத்தனங்களுக்கு மேலையும் அதிகாரம் உடையது. உங்க நாமத்தை சொல்லும் போது, உங்க நாமத்தை சொல்லும் போது எந்த சத்துருக்கள் ஆனாலும், எந்த பிசாசின் வல்லமைகள் ஆனாலும் அது நடுங்கி போகும், நாடு நடுங்கி போகும். லாபஹ ஷகதல ரகடரதரா லேப்ரோஹோ ஷெபரஹந்த ரபல துடகரபா லிகமா ஷபதல ஹதரே லிகபரா சுகோரோபோரி அந்தரபா. ஜெபிங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கான ஒரு நாள் இது, உனக்கான ஒரு நேரம் இது, உனக்கான ஒரு நாள் இது, உனக்கான ஒரு நேரம் இது. கர்த்தர் அற்புதமாய் இந்த ஆடியோ ஜெபத்தின் மூலமாய் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார், உன்னோடு கூட இடைவிட்டு கொண்டிருக்கிறார். உன் விடுதலை, உன் அற்புதம் இந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் உன்னை, ஆமென், தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஜெப நேரம் முடிவதற்குள்ளாக, இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக தேவ பிள்ளையே தவறாமல் கேட்டுக்கொண்டே இரு, கடைசி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இரு. நீ கேட்டு முடிப்பதற்கு முன்பதாக, இந்த ஜெபம் நிறைவடைவதற்குள்ளாக உன் சரீரத்தில் இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த எல்லா சகல விதமான கட்டுகளும், எந்த பிசாசின் கட்டுகளானாலும், எந்த பில்லி சூனிய கட்டுகளானாலும், எந்த மந்திர கட்டுகளானாலும், ஒருவேளை உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில, ஒருவேளை உன் குடும்பத்தில் உன் கணவன் உன் மனைவி வாழ்க்கையில, உன் உறவினர்கள் வாழ்க்கையில, என கருமையானவர்களே சத்துருனுடைய கட்டுகள் இருக்கலாம். இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக I can say in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சொல்ல முடியும், விடுதலை
நிச்சயம் ஷபகதரபா இந்த நிமிடமே உனக்கு ஒரு அற்புதம், இந்த நிமிடமே உனக்கு ஒரு அற்புதம். உன் சரீரத்தில் உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன் ஆத்துமாவில் உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசு, உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த வல்லமை இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, இந்த நாமம் இயேசு ஜீசஸ் என்று சொல்லும்போது இப்பொழுது உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது, உன்னை விட்டு புறப்பட்டு போகிறது. உன் சரீரத்தை சுற்றிலும் சர்வம், உன் சரீரத்தை சுற்றிலும் சர்ப்பத்தின் ஆவிகளா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் கலன்று போகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் உருவி ஓடுகிறது. ரப ஷபர ஹந்த கடா ரஹடபோ ஷகலபோ லபோஹோ சந்த கடாரகதினியா லகுடபலபோ ஷபடபரபலதியந்தரபா. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறாய், நடு ராத்திரியா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய், பகல் வேளையா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய், எந்த நேரத்தில் நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ இது ஒரு நேரம் அல்ல, இது கர்த்தருடைய நேரம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். Receive in the name of Jesus. விடுதலை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ள, yes Lord, I come on right now in the name of Jesus. எந்த இடத்துல சத்துரு பதிவிடங்களிலே, மறைவிடங்களிலே உமக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களையோ ஆண்டவரை தகடுகளையோ மந்திரங்களையோ செய்து வைத்திருந்தாலும் எரிவதாக, 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 இயேசுவின் நாமத்தில் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. ஷகதலரபா ரிகபபப ஷபருவல ஹந்த கடரபோஷி அந்தரபா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. அதனாலதான் தகப்பனே, எல்லா விசுவாசமும் அற்றுப்போய், எல்லா விசுவாசமும் அற்றுப்போய் ஆண்டவரே இனி யாரிடத்தில் போனாலும் எங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி உங்ககிட்ட வந்திருக்கிறோம்பா, உங்ககிட்ட வந்திருக்கிறோம்பா. ஹல்லேலூயா தகப்பனே, எங்களை கைவிடாதிருப்பீராக. தகப்பனே, எங்களை கைவிடாதிருப்பீராக. எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களிடத்தில் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து போனது. நான் பார்க்காத டாக்டர், மருத்துவர்கள், நான் பார்க்காத மந்திரவாதிகள், நான் பார்க்காத காரியங்கள், போகாத இடங்கள், கொடுக்காத இடங்கள் ஒன்றுமில்லை. எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ காரியங்களை நான் செய்து பார்த்துட்டு, ஆனா ஒன்றுமே நடக்கலையே. எத்தனையோ சபைகளுக்கு போயிட்டேன், எத்தனையோ ஊழியக்காரர்களை நான் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில ஒன்றுமே ஆகவில்லையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆகவில்லை, ஏன் ஆகவில்லை, ஏன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில விடுதலை இல்லை? இன்று கர்த்தர் உனக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் அவர் உன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு, ஏதோ ஒரு காரியத்தில் அவர் உன்னை உருவாக்குவதற்காக அந்த அற்புதங்களை, அந்த விடுதலைகளை, ஓ தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு நீ பாத்திரவானா என்பதை அவர் அறிந்தவராய், நீ பாத்திரவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ நிர்மூலமாக போவது இல்லை, நீ அழிந்து போவது இல்லை, இந்த வியாதி உன் சரீரத்திலே தொடர போவது இல்லை, இந்த கட்டு உன் வாழ்க்கையில தொடர போவது இல்லை. இன்றைக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இது நாள் வரை உருவாக்கினரே, இன்றைக்கு நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, இன்றைக்கு நீர் இவர்களை ஆயத்தப்படுத்துவீராக, இன்றைக்கு இவர்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். I command you in the name of Jesus. எல்லா சத்துருக்கள் விலகி போவதாக. இந்த சத்தத்தை, ஓ இந்த சத்தத்தை எந்த சத்துருவும் கேட்க முடியாது, எந்த பிசாசு கேட்க முடியாது. இப்போ விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள் தேவ பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, நீ சத்தியத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறாயோ, ஓ எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறாயோ, எப்பொழுது நீ அறிந்து கொள்ளுகிறாயோ, when you know the truth, oh hallelujah, ஓ கர்த்தர் வாழ்க்கையிலே விடுதலையை தர ஆரம்பிப்பார், உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். அது இதுவா
இதுவா இருக்கட்டும், இது இந்த நேரமா இருக்கட்டும். விசுவாசி, விசுவாசி தேவ பிள்ளையே, கர்த்தரின் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். அதற்காகவே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். நீ ஒரு சத்தியத்தை அறிந்து கொள் தேவ பிள்ளையே, நீ ஒரு சத்தியத்தை அறிந்து கொள் தேவ பிள்ளையே. இந்த சத்தியத்தை உனக்கு சொல்லி உனக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உனக்காய் நான் தேவனிடத்தில் பிரார்த்தனை வேண்டுதல் செய்ய விரும்புகிறேன். கவனமாய் கேட்பாயா? லூக்கா 4:18 வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ஹல்லேலூயா, ஆமென், அதை எல்லாவற்றையும் அறிவிக்கும்படிக்கு என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னை விடுதலை பண்ணுவதற்காக, உனக்கு அற்புதம் செய்யும்படிக்காக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லுவதற்காக, ஓ சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ளவர் என்று உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் விடுதலை செய்வார் என்று உனக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில ஜீவனாய் உண்டாகி கொண்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அறிந்தவராய் மாத்திரமல்ல, நீர் செயல்படுகிறவர் என்பதை இன்று இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீ செய்து முடிப்பீராக, நீ செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, உன்னை விடுதலை செய்வதற்காக சகோதரி, உன்னை விடுதலை செய்வதற்காக சகோதரா, உன் கட்டுகளை அறுத்து போடுவதற்காக, உன்னை விட்டு ஆமென் அதை நீங்கி போகும்படியாகவே தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினாரே, உன்னை விடுதலை பண்ணுவதற்காக இந்த ஜெபத்தில் உன்னை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். இந்த ஜெபம் முடிவதற்குள்ளாக உன் வாழ்க்கையில் இருக்கிற பழைய அந்த கட்டு, அந்த வியாதி, பலவீனம் இருக்க கூடாது. ஜீசஸ் நேம். Mantala bashe arababa mantara boso korobo. 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவி ஆனவர், அவரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எனக்கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் 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 வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் ஆவியாய் கர்த்தர் எப்படி வருவார்? இயேசு எப்படி வருவார்? என் வாழ்க்கையில என்னை எப்படி தொடுவார்? என்னை எப்படி விடுதலையாக்குவார் என்று உனக்குள்ளே சந்தேகம் இருக்கலாம். தேவ பிள்ளையை நீ காற்றை காண்பது இல்லையே, அதுபோல இந்த ஆவியானவரை நீ காண்பது இல்லை. ஆனால் இந்த ஆவியானவர் இருப்பது சத்தியம். இந்த சத்தியத்தை விசுவாசி, இந்த சத்தியத்தை நீ விசுவாசி, இந்த சத்தியத்தை நீ பெற்றுக்கொள். இந்த ஆவியை நீ விசுவாசிப்பாயே என்றால், எனக்குள்ளே இந்த ஆவி இருக்கிறது என்று நீ விசுவாசிப்பாயே என்றால் இன்று விடுதலை பெற்றுக்கொள். ஷாகாபாராதி அந்தரபா. ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அந்நாளில் அவனுடைய சுமை உன் தோளில் இருந்து, ஆமென், அவனுடைய நுகம் உன் கழுத்தில் இருந்து, அது வேதம் சொல்லுகிறது, நீங்கும் என்று சொல்லி. அபிஷேகத்தினால் நுகமுறியும், அபிஷேகத்தினால் நுகமுறியும் தேவ பிள்ளையே, ஓ வாழ்க்கையில் ஆண்டவரே, முக்கியமான ஒரு வசனம் தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்நாளில் அவனுடைய சுமை உன் தோளில் இருந்தும் அவனுடைய நுகம் உன் கழுத்திருந்தும் நீங்கும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கருமையான தேவ பிள்ளையே, அது எந்த நாள்? இந்த நாள் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. உன் கழுத்தில் இருக்கிற சுமை, உன் தோளில் இருக்கிற சுமை, ஓ சத்துரு கொண்டு வைத்த அந்த சுமைகளை, சத்துரு கொண்டு வைத்த அந்த சுமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது, உன் மேலே இறங்கும் போது, அவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே ஆமென் வரும்போது, எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும், எந்த விதமான பலவீனங்கள் இருந்தாலும் இன்றே அது விடுதலையாகும். இன்றே அன்று அது சுகமாகும். இன்றே அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும்.
In Jesus name. Shakadara bagadara. என்னோடு இணைந்து ஒரு பாடலை நீ பாடி தேவனை மகிமைப்படுத்து சகோதரா. என்னோடு இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து சகோதரி. இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற ஒரு நேரம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிற ஒரு நேரம். இந்த துதி ஆராதனை நேரத்திலேயே உன் வாழ்க்கையில தேவன் இடைவட விரும்புகிறார். உனக்கு தேவை அபிஷேகம், உனக்கு தேவை ஆவியானவர். உன் சரீரத்தில் அவர் இறங்குவார், பலமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஜெபமாய் இந்த பாடலை பாடுங்க. ஒரு ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆவி எனக்கு வேணும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் காலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அபிஷேகம் சபல கதரா ஊற்றுங்க பாய்ந்து சொல்லு. தேவன் உண்மையான அபிஷேகத்தை ஊற்று பண்ணுவா. Jesus, Shakataraba, Amen. Jesus, Amen. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். ஆமென். பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. சொல்லலாமா? அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியாய் இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் காலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஜீசஸ் சகதரவா. என்னோடு இணைந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும்பா. வேதம் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என் குமாரர்களும் என் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி இன்று உனக்கான ஒரு விடுதலையின் நாள் அல்லவா தேவ பிள்ளையே? இன்று உனக்கான ஒரு விடுதலை நாள் அல்லவா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று
வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சலால மூழ்கிக் கொண்டு நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடவே. சொல்லுவா, நீச்சலால மூழ்கி சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஆமென். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியாய். அப்பா, ஒவ்வொரு பேருக்கு மேலையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலையும் அபிஷேகம் இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய அக்கினி பரவற்றும், உம்முடைய அக்கினி பரவற்றும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அக்கினி பரவற்றும், அக்கினி பரவற்றும். இந்த வீட்டுக்குள்ள இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அக்கினி பரவற்றும். சேரபலா தேரலா கதரா. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் தீரலா, அற்புதத்தின் சொல்லுவோமா, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அப்பா, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஒவ்வொன்றும் சேர்ந்து சொல்லுவோம். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை ஊற்றிடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. சொல்லுவோம். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. சொல்லுவோம். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. இந்த நேரத்தில் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல் ஆண்டவரே, அந்தகார சங்கிலிகள் இப்பொழுது அறுக்கும்படியானவர் அக்கினி இப்பொழுது இறங்குவதாக. In the name of Jesus. Hallelujah. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. சேர்ந்து சொல்லுவோம். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றுங்கப்பா. ஓ தகப்பனே, என்னோடு கூட இணைந்து பாடிக்கொண்டிருக்கிற, உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை உம்முடைய அக்கினியில் ஊற்றுவீராக. கட்டுகள் உடைக்கப்படுகிற ஒரு நேரம், ஓ விடுவிக்கிற ஒரு நேரம். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாத கட்டுகள், இயேசுவின் நாமத்தில் எல்லா சிறைச்சாலையின் அனுபவங்கள், எல்லா சங்கிலிகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் பெருக்கப்படுவதாக. அக்னி, இயேசுவின் அக்னி இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சபலரகரா ஜீசஸ். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். உன் சரீரம் முழுவதும் நெருப்பு,
உன் சரீரம் முழுவதும் அக்னி ஓ ராகா ராபா நிரம்பிக் கொண்டே இரு, நிரம்பிக் கொண்டே இரு. அவர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருப்பார். உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகளும் இந்த நேரத்திலேயே தகப்பனே ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை அற்புதத்தை கொடுத்ததற்காக நன்றி, விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீரை ஆளுகை செய்யும் சாட்சியை நீர் எழுப்போம். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளையும் நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஜெபம் முழுவதுமாய் பரிசுத்த அபிஷேகம் நிரம்பி இருக்கட்டும், நிரம்பி வழியட்டும். தேசத்தில் ஆண்டவரே அபிஷேகம் ஊற்றப்படத்தக்கதாய் நீர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்ற உதவி செய்வீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.